வணக்கம். சாட் ஜிஎஸ்டி த ஜிக்கு சுப்பு டாக் ஷோக்கு இன்னொரு புது எபிசோடுக்கு எல்லாருக்கும் அனைவரையும் நன்றாக வரவேற்கிறேன். ஏ சுப்பு, Yes. 5 days into 5 or 6 days into, after the வேர்ல்ட் கப் வின்ரா, இன்னொரு வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் அட் ஹோம் பாத்தியா? எஸ் T20 வேர்ல்ட் கப். இல்லடா, அதாவது we have heard of the invincible Australian team of the late 40s. We were not there to see it. And we have seen lucky to see. ஆமா, படிச்சிருக்கோம். The Invincibles. The Invincibles. ஆமா, நிறைய படிச்சிருக்கோம். ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு 2 ஸ்ட்ரெச் ஒரு 16 டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் வின் பண்ணி பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து நம்ம தான் அவள ஸ்டாப் பண்ணனும். ஞாபகம் இருக்கா? 281 விவிஎஸ் லக்ஷ்மன், ராகுல் டிராவிட் 180. அதோட 25th anniversary இப்பதான் ஜஸ்ட் 2-3 days முன்னாடி ஆச்சுடா. முன்னாடியா? ஓ வாவ். ஓகே, ஐ திங்க் வேற டாபிக்ல தான் பேசுறோம்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ ஹேட் அ அன்பீட்டன் ரன். அது நம்ம ஐ திங்க் வி வர் டூ யங் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். பட் எனிவே, இதெல்லாம் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகல. பட் இந்த விக்டரி வந்து, அதாவது லாஸ்ட் 2-3 இயர்ஸ், ஃபினாமினல் ரெக்கார்ட் மேன், ஃபினாமினல் ரெக்கார்டு. அதை நம்ம ஒத்துண்டா ஆகணும். நம்ம வந்து வாட் எவர் யூ மே ஹாவ் யுவர் ஓன் ப்ரிஃபரன்ஸஸ். சில பேருக்கு ஆஸ்திரேலியா டீமை பிடிக்கும், சில பேருக்கு இங்கிலாந்து டீமை பிடிக்கும், யாரை வேணா பிடிக்கும். ஆனா ரியாலிட்டியில வந்து இந்தியா, சில பேருக்கு வந்து ஆஸ்திரேலியா பிடிக்கும், சில பேருக்கு இங்கிலாந்து பிடிக்கும். பட் nobody will not ஒருத்தருக்கு இந்தியா பிடிக்காது. West Indies. I'm saying nobody will not dislike West Indies for their colorful brand of cricket, entertainment. அப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நீ தான் அங்கே உட்காந்து இந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து ப்ரெஸ் பாக்ஸில் உட்காந்து அந்த வின்னிங் மூமெண்ட்டை வந்து சேவர் பண்ண. ஸோ வாட் யூ ரிமெம்பர்? உனக்கு வந்து அந்த வின்னிங் மூமெண்ட் எப்படி இருந்தது? பிகாஸ் நான் சொல்றதெல்லாம் ஓகே, நீ வந்து பிரஸ் பாக்ஸ்ல இருந்து பாத்துருக்க. சோ நீ சொல்ல. அதெல்லாம் பிரஸ் பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து காப்பி ஒழுங்கா போடுமே, ரிப்போர்ட் சரியா முன்னாடி நான் வந்து நீ ஏதோ இன்ஸ்பைரிங்கா ஏதோ அப்லிஃப்டிங்கா ஏதோ சொல்லுவேன்னு பார்த்தா இட் இஸ் ஃபைன். நம்ம வந்து we get the satisfaction of being there, covering a World Cup final and India victorious. அதெல்லாம் இருக்கு, ஒரு சைடுல இருக்கு. பட் the very purpose of going there is our work இல்லையா? சோ அங்க போயிட்டு வேலை பண்ணி காப்பி ஒழுங்கா நல்லா எழுதணும், அடுத்த நாள் ஒழுங்கா நிறைய பேர் படிக்கணும், நம்ம வந்து மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்கணும், ஒரு பாயிண்ட் விடாம. அதெல்லாம் அதுல தானே நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ வந்து ஓகே, அவன் வந்து சரி, அப்போ உனக்கு எப்ப சிங்க் ஆச்சு அது சொல்லு. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வாவ் அப்படின்னு தோணி இருக்கும்ல, எப்போ அது? திலக் வர்மா கேட்ச் பிடிச்சிட்டு உடனே வந்து எஸ் we have done it. பட் அதுக்கு முன்னாடி வந்து it was going India's way. அதாவது ஆமா, ஒரு மாதிரி இன்னெவிட்டபிளா இருந்தது அந்த ஒரு 5 ஓவர், லாஸ்ட் 5 ஓவர். ஆமா, கரெக்ட். ஒருத்தனும் பவர் பிளேலயே 3 விக்கெட் போயிடுத்து. நம்ம இந்தியா வந்து ரெக்கார்ட் பவர் பிளே ஸ்கோர் போட்டிருக்கோம். அவ வந்து 3 விக்கெட் டக்குன்னு போயிடுத்து. அப்பவே அங்க போயிடுறா. அதுக்கப்புறம் ஜஸ்ட் a matter of என்னோட ரிப்போர்ட் நான் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா வச்சிருந்தேன் தெரியுமா? ஈவன் ஆஃப்டர் 10 hours. தொழில் ரகசியத்தெல்லாம் சொல்லாதடா டேய். இல்ல தொழில் ரகசியம்லாம் இல்ல, இது எல்லாரும் பண்றதுதான். நான் ஜஸ்ட் வந்து பக்கத்துல வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான் உட்காந்துருந்தான். அவன்கிட்ட சொன்னேன், ஜஸ்ட் நான் என்னோட ரிப்போர்ட் ரெடிடா, ஜஸ்ட் இந்த XXXX மட்டும் ஃபில் பண்ணனும். அந்த கடைசில இந்த ஃபில் இன் தி மார்ஜின் ஆஃப் விக்டரி பை ரன்ஸ். சோ அத மட்டும் ஃபில் பண்ணா போறோம் அப்படினு சொல்லிட்டு இருந்தேன். எனிவே, நீ என்ன சொன்னீங்க? நீ வந்து you almost missed the final. என்னாச்சு அன்னைக்கு? ஆல்மோஸ்ட் மிஸ் ஃபைனல்னா பேசிக்கலி அதாவது ஒரு என்ன சொல்றது, நான் வந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் ஒரு மீட்டிங். அதாவது வித்யாதான் அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்கு. அதாவது ஃபார்மர் இன்ஃபோசிஸ் சிஇஓ ஷிபுலால்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட என்ஜிஓ அது. அவர் வந்து எங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை மென்டர் பண்ண சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நான் என்ன டைரக்டா சொல்லலை, என்னுடைய அவங்க என்ஜிஓ வழியா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிது. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ டாக் டு தோஸ் பீப்புள், பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? சப்போஸ் நீ ரைட்டர் ஆகணும்னு நினைச்சா அந்த மாதிரி கைட் பண்றது. சப்போஸ் வேற மாதிரி இல்ல, இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் பண்ணேன். ஓகே, பட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்க வந்து என்னன்னா, அன்னைக்கு வந்து தே ஆஸ்க் மீ டு கம் அண்ட் டாக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி. அதுல வந்து தே வாண்டட் மீ டு டாக் அபவுட் ஸ்கில் பில்டிங் பத்தி பேச சொன்னாங்க. ஓகே, ஸோ அது வந்து
என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, பிளைண்ட்னஸ் வந்து நம்ம இப்போ அப்ரோச் பண்றதுக்கும் ம், 20-30 வருஷம் முன்னாடி நான் அப்ரோச் பண்ணதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நீ யோசிச்சு பாரு, சடனா நான் பிளைண்டா போயிட்டேன்னு வச்சுக்கோ, சடனா எனக்கு பிளைண்ட்னஸ் வந்துடுது. ம். ஓகே, என்னால வந்து என்னுடைய லிமிட்டேஷன்ஸையோ, வாட் ஐ கேன் அண்ட் வாட் ஐ கேனாட், இதை வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டியோட ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் ஃபிகரிங் அவுட் மை செல்ஃப். திடீர்னு கரண்ட் போனா, உன் வீடு தான், அது உன் வீடு தான். உனக்கு வந்து உனக்கு தெரியும் இங்கே தான் டேபிள் இருக்கு, இங்கே தான் டைனிங் டேபிள் இருக்கு, இங்கே தான் உட்கார போறோம், ஏந்துக்கு போறோம், எல்லாம் தெரியும். தபால்னு கரண்ட் போனா உனக்கு என்ன ஆகும்? நீ ஒரு வந்து தடவை. ஆமா, யூ வில் ஸ்டில் அந்த ப்ரோசஸ் பண்ணி அந்த ஒரு ஆமா. ஒரு ஓரியன்டேஷன் எடுத்துக்கிட்டு அந்த டைம் வந்து ம். திங்க் ஆஃப் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டேஸ் ஆர் Right. மினிட்ஸ். ஆ, ஓகே, right. ஸோ ஆ, அந்த டைம் எனக்கு அப்போ ஆச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னன்னா அந்த கிளாரிட்டி இருக்கு. ஓகே. இதை தான் நான் செய்ய போறேன், இப்படி தான் செய்ய போறேன். ஸோ அவங்களுக்கு வேண்டியது ஒரு நட்ஜ், ஒரு ஒரு மாதிரி ஒரு லிட்டில் மோட்டிவேஷன். ஓகே, நான் ஐம் நாட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எனக்கு அந்த மோட்டிவேஷன்ற வேர்டே கொஞ்சம் அலர்ஜிக்கான வேர்டு. ஏன்னா யாரையுமே மோட்டிவேட் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு விஷயம் லைஃப்ல நம்புறேன். ஓகே, நம்ம வந்து விர் ஆல் லோன் வாரியர்ஸ் இன் லைஃப். நம்ம ம். தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம தான் நம்ம என்ஜினை ஃபியூல் பண்ணிக்கணும். யாருமே நம்ம என்ஜினை ஃபியூல் பண்ண முடியாது. we can be open to other people telling us what we can do. ஆனா Correct. நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே we are all beset with a lot of problems around us. இத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து அந்த பசங்களுக்கு நான் சொன்ன விஷயம் அதுதான். ஓகே, ம். டோன்ட், அதாவது see ஐ பிலீவ் இன் திஸ். ஓகே, எல்லாருமே வந்து வி டாக் அபவுட் பீஸ்ட் பீஸ்ட் பீஸ்ட்னு. நான் அது கூட ஒரு ஆமா. வீடியோ போட்டிருக்கேன், பீஸ்ட். கெட் ஆமா. இன் டு த பீஸ்ட் மோடு. இந்த பீஸ்ட் மோடுனா உடனே வந்து மிருகமா மாறணும்னு நான் சொல்லல. பீஸ்ட் மோட் அப்படின்னாக்கா, உனக்குள்ள அந்த வெளியில இருக்கிற அக்ரஷனை எடுத்துட்டு உனக்குள்ள அந்த எனர்ஜியை போட்டு ஃபைண்ட் அவுட் ஹூ யூ ஆர், ஃபைண்ட் அவுட் வாட் யூ வாண்ட் டு பி இன் லைஃப். ம். பிகாஸ் ஜெயிக்கணும்னா நீ தான் உன்னை உன்னை தேடணும். நீ தான் உனக்குள்ள தேடிக்கணும். யாருமே உன்னை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. என்ன, 30 வயசு 25 வயசுல வந்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். நீ சொன்ன பாரு, 10 ஓவருக்கு Correct. அப்புறம் மேட்ச் ஓவர்ன்ட்டு, அது மாதிரி தான் அது. 10 ஓவருக்கு அப்புறம் மேட்ச் ஓவர். அதுக்கப்புறம் ம். அவன் ஏதோ பண்ணுவான், பண்ண மாட்டான்னு நான் சொல்லல, இல்ல லேட்டா Correct. இல்ல ஒரு 50 வயசுல கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஐ நாட் Correct. சேயிங் ம். தோஸ் திங்ஸ். ம். பட் என்னன்னா, He will be ஏர்லியர் lacking த time. பெட்டர். அதுதான் சொல்றேன். நீ கேட்சப் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். பட் ஓகே, சி நீ பண்ணலாம், பண்ண முடியும், எந்த ஏஜ்லயும் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் ஆனா என்னன்னா, சின்ன வயசுலயே அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, விளையும் பயிர் முளையிலேயே அப்படின்னு. அந்த மாதிரி முளைக்கும் போதே நம்ம அதை பிடிச்சிட்டோம்னா நமக்கு இது லைஃப் ஈஸியாகிடும். ஓகே, ம். ஸோ அந்த அந்த மாதிரி சொன்ன. ரெண்டாவது செல்ஃப் லீடர்ஷிப். நீ வந்து இந்த கம்யூனிட்டிக்கு லீடரா இருக்கியா, ம். இல்ல ஒரு கண்ட்ரிக்கு லீடரா இருக்கியா, இல்ல நீ வந்து ஒரு கம்பெனிக்கு லீடரா இருக்கியா, அதெல்லாம் அவசியமே கிடையாது. யூ பி யுவர் ஓன் லீடர். நம்ம லைஃப்ல உனக்கு எனக்கு இருக்கிற காமன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். ஓகே, ம். அவங்க வந்து அவங்க எந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, உனக்கு தெரியும், நான் நேற்று கூட பேசினேன். யூ நோ ஹூ ஐ எம் ரெஃபரிங் டு. ஓகே, பீப்புள் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகே, அதாவது அந்த பீஸ்ட் மோட் எப்போ வரும் தெரியுமா? ம். எப்போனா when you are pushed to a corner, when your back is against the wall, ம். அப்பதான் அந்த பீஸ்ட் மோடு அப்படியே வந்து இந்த இது மாதிரி ஜீனி ஃப்ரம் த பாட்டில் மாதிரி அப்படியே பொட்டால்னு வெளில வந்து ம். உன் லைஃபையே புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒன்று நீ செய்யணும். அது சரி. ஓகே, ஆ. நீ யோசிச்சு பாரு, நீ இருந்த மச்சிய கூட, யுவர் தேர் வித் மீ. ம். நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆனோன்னு எத்தனை பேர் நம்புனாங்க? டோன்ட் யூ திங்க் பீப்புள் வர் டிஸ்பிலீவிங்? ஏதோ அவன் படிக்கிறான், பட் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க? நீ சொல்லு, ம். 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 ஆனஸ்டா சொல்லு. கரெக்ட். சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நான் என்னை பத்தி பெருமையா பேசிக்கிறதுக்காக இங்க சொல்லல. நான் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு, ஏன்னா என்னை பத்தி தான் நான் அத்தன்டிக்கா சொல்ல முடியும், நான் வந்து வேற யாரையும் பத்தி சொல்ல முடியாது. ஓகே, பட் கரெக்ட். நம்ம ஜெயிக்கணும்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி லீட் அவர் லைஃப்ஸ். own up to your mistakes. Get ம். up and say that, yes, I think I have a lot of things to correct. சொல்லு, தப்பு கிடையாது. ம். ஓகே, நீ வெளில சொல்ல வேணா, உனக்கு சொல்லிக்கோ, நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கோ, கரெக்ட் பண்ணு. லைஃப் வில் ஒர்க் ஃபார் யூ. அப்படிங்கிறது தான் நான் ம். அந்த பசங்களுக்கு சொன்னேன். பட் யா, ஐ திங்க் நான் வந்து பார்க்கும்போது 92 பவர் பிளேல. ஸோ அங்கேயே அங்கேயே நீ சொன்ன மாதிரி அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அது கத்தம் கரெக்ட். கத்தம் மாதிரி. அஹ், உஷ்க் உஷ்க், அவ்வளோதான். No, but see, we can only feel sad for New Zealand.
பட் ஆமா. அதான் ஒரு ஒரு வாட்டியும் they are only ending up as finalists. இல்லடா 5 மேட்ச் So பைலேட்டரல் வேற ஆட்டு வந்திருக்கோம்டா. அங்கேயே அவங்கள correct, முத்தியாச்சு போட்டு. correct. But So என்ன பண்ண that முடியும்? will See, that is lingerல. that shows how strong India is and ஆமா. invincible. இப்போ the ஆமா. invincible team in the T20 in world cricket is undoubtedly India தான். Absolutely. I think we are the Back team to beat in 2028 also. I ஆமா think. 28ல வந்து ஒலிம்பிக்ஸ் வேற இருக்கு, ஆமா. 28ல T20 வேர்ல்ட் கப் வேற இருக்கு, ஆமா. எல்லாமே இருக்கு. எனிவே I சோ think we should win an inaugural gold மா நீங்க ஒலிம்பிக்ல வந்து பார்க்கலாம். நல்ல 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 விஷயம் தான் சொன்ன அந்த பீஸ்ட் மோட் அண்ட் நாட் டு பி டு ஆமா. சி பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் வாட் யூ வாண்ட் டு டூ இல்லையா? நீ ஃபர்ஸ்ட் ஒன்னே புரிஞ்சுக்கணும். நீ வந்து ஆமா. கன்ஃபியூஸ் ஆகாம ஆமா. கிளியர் உன் மைண்ட் கிளியரா எனக்கு இருந்ததுனாக்க தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். you can go and ஒரு ஃப்ரெண்ட். conquer the world like ஆமா. how our Indian team has conquered the World Cup T20. அப்சல்யூட்லி. அப்சல்யூட்லி. எஸ் எஸ் எஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு I think, ஃப்ரெண்ட் இருந்தான். see, one thing that throughout this World Cup, in the campaign, ஆ. both Surya Kumar Yadav and whoever came to address the press, ஆ. one thing they stressed upon was clarity of thought. ஆமாண்டா. அது ஐ திங்க் தட் வாஸ் தி ரோல் அசைன்மென்ட்ல கூட அது நம்மளால பார்க்க முடிஞ்சது. சி. Even ஆ. even the coaching staff, Gautam Gambhir இருக்கட்டும், ம். சித்தாந்த் கோட்டக்கா இருக்கட்டும், கோட்டக். ஆ. ஆ. or ஆ. the bowling Morne Morkala இருக்கட்டும், இல்ல ரயன் டெஸ்கோட்டையா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். One ம். thing that ம். they consistently said was clarity of thought. ஆமாண்டா. ஆமா. எனிவே நீ வந்து ரெண்டு மூணு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ஃபியூலிங் யுவர் தாட்ஸ் ஏதோ ஒன்று சொன்ன இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல கொடுத்த. ஆமா. ஸோ ஃபியூலிங் யுவர் தாட்ஸ் வந்து எனக்கு ஃபியூல் தான் ஞாபகம் வந்தது. இப்போ வாட் இஸ் கோயிங் ஆன் இந்த நீ அந்த ஃபியூலுக்கு போயிட்டியா? அது என்னென்ன ஆ. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோன்னாக்கா சென்னையில வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்ல பேனிக் பையிங் ஆஃப் பெட்ரோலாம். ஆமா. ஆமா. பட் இன்னொரு சைட்ல மெயின் ஹெட்லைன் இஸ் நாட் டு வரி, நோ ஆ. ஷார்டேஜ் ஆஃப் ஃபியூல் சப்ளை அப்படின்ட்டு ஒரு மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காரு. சோ என்ன வாட் இஸ் த லேட்டஸ்ட்? நீ தான் இல்ல எல்லாம் இல்ல அதாவது வேர்ல்டு சென்னையில நியூஸ் எல்லாம் எல்லா ரேடியோ சேனல்ஸ் எல்லாம் கேக்குறியா? என்ன வாட் இஸ் த லேட்டஸ்ட்? இல்ல இல்ல இந்தியா வந்து பயப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா நேத்திக்கு வந்து பார்லிமெண்ட்ல அஹ், ஒரு மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. என்னன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசி இந்தியாவுக்கு இந்தியா ஷிப்பு வர வேண்டிய ஷிப்பு வந்து அதை வந்து அலோவ் பண்றாங்க. இப்போ இந்த ஆமா, ஹார்மோஸ் ஸ்ட்ரீட்ல வந்து அலோவ் ஸ்ட்ரெயிட் பண்றாங்க. ஆஃப் ஓகே. ஹார்மோஸ். ஆமா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஹார்மோஸ் ஆமா அது ஸ்ட்ரீட் ஓபன் ஆஃப் பண்ணிட்டு ஹார்மோஸ்ல. இந்தியாக்கு மாத்திரம் மத்தவா ஆமா. யாருக்கும் கிடையாது அப்படின்ட்டு. கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஆஸ் அ ஸ்பெஷல் இது. ஸோ அதனால வந்து நமக்கு இந்த எல்பிஜி இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும். இப்பவே வந்து அது வந்து இப்போ வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து கமர்ஷியல் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. டொமஸ்டிக் வந்து ஃப்ரீலி அவைலபிள். ஃப்ரீலி அவைலபிள். ஒன்லி தட் நீ வந்து யூஸ்வலாக நீ ஐ திங்க் 20 நாளுங்கிறது இப்போ 25 நாள் ஒரு மாதம் அந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் வெயிட்டிங் எக்ஸ்டெண்ட் டைம் இஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஆமா. டைம் இஸ் ஸ்லைட்லி மோர் அண்ட் இட் இஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள். வெயிட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா சி இதில் வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, தட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் பிளேயிங் எ வெரி வெரி நெகட்டிவ் ரோல். என்னன்னா ரியலாகவே அங்கே இப்போ பேனிக்கு இது ஷார்ட்டேஜ் இருக்கா என்னன்னு தெரியாது. இல்லை. ஆக்சுவலாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இல்லை ஐயோ இல்லை. இப்போ நீ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே. அந்த பெட்ரோல் பங்க்கில் 30,000 லிட்டர் இருக்கு வச்சுக்கோ. ஓகே. எல்லாம் போய் வாங்கிடுறோம். ஐ திங்க் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க சென்னையில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா பெட்ரோலை வாங்கிக்கிறதோட இல்லை, அவன் பெரிய பெரிய இதை எடுத்துகிட்டு வந்து கேன் எடுத்துகிட்டு வந்து ரொப்பின்னு போகிறான். ஓகே. பட் அது வந்து யூஸ்வலா கொடுக்க மாட்டாங்க கேன்ஸ்ல. அது நீ மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் பெட்ரோல் பம்ப்ஸ் ஹேவ் பீன் ரியலி கேர்ஃபுல் அபவுட் சச் திங்ஸ். பட் அந்த அளவுக்கு இப்போ அந்த மாதிரி நீ வந்து யோசிச்சு பாரு. 30 வெஹிக்கிள் வந்த இடத்துல 30,000 35 வெஹிக்கிள் வந்தது இல்லை 3,000 வெஹிக்கிள் வந்ததுன்னா அவன் கரெக்ட். வந்து அவனோட இருக்கிற ஸ்டோரேஜ் காலி ஆயிடும். எனி பெட்ரோல் பங்க் அம்சிங் அவனுக்கு வந்து திருப்பி அந்த 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 டேங்க் வர்ற வரைக்கும் அவன் காலி தான் மூடி தான் வைக்கணும். அது கரெக்ட் வந்து இந்தியாவில் பெட்ரோல் இல்லைன்னா மூடி வைக்கிறான். அவன்கிட்ட பெட்ரோல் இல்லைன்னு மூடி வைக்கிறான். கரெக்ட் கரெக்ட். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் திங்டா. இப்போ உன் வீட்ல வந்து சக்கரை தீர்ந்து போச்சுன்னா மார்க்கெட்ல சக்கரை இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ? அப்படிதான் பாயிண்ட் இருக்கீங்க. அது வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ பாருங்க இங்க காலியா இருக்கு, ஐயோ பாருங்க இங்க ஜனங்க. இங்க டிராஃபிக் ஜாம்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடா எங்கெல்லாம் பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வெஹிக்கிளை போட்டு. அதாவது ஜனங்க வந்து ஐ டோன்ட் நோ வை தே ஆர் பேனிக்கிங். நம்ம ஒன்று இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ஸ் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இருக்கு, சோலார் ஸ்டவ்ஸ் இருக்கு. நம்ம ஒன்றும் செத்து போயிட போறது இல்ல. நம்ம இதெல்லாம் நம்ம தின்றது தின்னதான் போறோம். ம். ஓகே. எதுக்காக நம்ம வந்து ஒரு சொசைட்டில ஒரு அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி ஒரு பேனிக் கிரியேட் பண்ணி. ஸோ திஸ் ஹஸ் பீன் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட். ஓகே. ம். நீ வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி ஆயிருக்கு, மிச்ச ஸ்டேட்ல அப்படி ஆகல. நீ பாரு.
ஓகே, யூ ஆர் இன் Yeah. பாம்பே, யூ நோ Mm, அங்க mm. எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். யாருமே இந்த மாதிரி ஆகல, பிகாஸ் கவர்மெண்ட் ஹஸ் பீன் வெரி கிளியர்லி Just that, கம்யூனிகேட்டிங். just that அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் சர்டன் இதெல்லாம் கம்மி ஆமா பண்ணிருக்கா ஆமா, இல்லையா? கேண்டீன் ஸ்டாப் ஆப்வியஸ்லிடா, பிசினஸ் கமர்ஷியல் எல்லாம் இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டான்ல. ஆமா ஆமா. See, இப்போ தே ஆர், இட்ஸ் டன் அவுட் ஆஃப் காஷன், நாட் பிகாஸ் ம். வி ஹேவ் அ ஷார்டேஜ். அதுவும் நேத்துக்கு புரிஞ்சுக்கணும். ம். நேத்துக்கு வந்து ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன். சம் காலேஜ் ஹாஸ்டல்ஸ் வந்து தே ஷுட் புட் அசைட் தேர் தோசா கிரேவிங்ஸ். என்ன பிகாஸ் அந்த மாதிரி இன்னும் வேற இன்னும் இடத்துல ஆமா. ஆபீசஸ்ல வந்து வேற சப்பாத்தி பாஜி எல்லாம் கிடையாது ம். அப்படின்ட்டு அப்ப என்ன வெறும் இட்லி தான் சாப்பிடணுமா? சரி. கேன்டீன்ஸ்ல ஆபீஸ் கேன்டீன்ஸ்ல அந்த தெரியல. மாதிரிலாம் அதுல சி, எனிவே. இதுக்கு பின்னாடி எவ்வளவு சயின்டிபிக்கா அது கரெக்டா தப்பா, சப்பாத்தி பண்றதை விட இட்லி பண்ணா சரியா, தோசை பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணா, போஹா பண்ணா, ஐ டோன்ட் நோ அபவுட் சச் திங்ஸ். ஓகே, பட் ஓகே, அவ ஏதோ பண்றாங்க. ஜஸ்ட் ப்ரிசர்விங் ஃபார் தி ஃபார் த ஆ வர்ஸ்ட் வேற ஒன்றும் இல்லை இல்லையா? ஆ அவ்வளவுதான். அதுதான் பண்றாங்க. சோ பட் நாட் அதனால வந்து நாட் நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. சி, அல்டிமேட்லி பாயிண்ட், அண்டர்லைங் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. நமக்கு வந்து இப்போ ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் இஸ் ஓபன் ஃபார் இந்தியா. I think we are getting our LPG. Things are going to be normal in a week. We have a double dhamaka. Celebrate அது for the சரி. World Cup. Celebrate that we are getting our LPG cylinders and probably our பட் vadas in our favorite restaurants. அது சரி. And those college students can go back to their Uh, dosas and the chutneys. dosas and enjoy their podi Anyway, dosas or so uttappams and all that. you're Yeah. talking about in the double Dhamaka World Cup triumph celebrate lam, but இன்னொரு World Cup is not far away. Looming. Yes. Yes. World Cup 2026 in the Yes. Americas. ஆமா. Mexico, ஆமா. Canada, and the USA. But what is this in the Iran? The involved they are withdrawn from the World Cup. அப்புறம் ட்ரம்ப் வேற வந்து Is it சொல்லிருக்கான். official? See, yeah, that is what their leader has said. ஆமா, Iran இல்ல மோஸ்ட்லி sports பண்ண minister. மாட்டாங்க, மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் தி அமெரிக்காஸ். ஓகே, Correct. நமக்கு இது வந்து லாஜிக்கலி நமக்கு இது புரியுது. அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களா பண்ணா, நான் இன்னும் ஐ டிட் நாட் வெரிஃபை. அதாவது அஃபிஷியலா இப்போ நியூஸ்ல வந்த மாதிரி தெரியல. பட் ஐ இல்ல திங்க், அது இன்னும் அபிஷியலா வரல. பட் the ஆமா way they have spoken it is leading to that only இல்ல. ஆமா, நியாயம் தானடா. எப்படி ஆடுவாங்க? See, இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஃபைட்டிங். இப்போ எக்ஸ் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி வச்சா ஒய் எப்படி வருவான்? அது அப்படிதானே இது? That அது is the கரெக்ட். logic. போராததுக்கு பிரசிடென்ட் ட்ரம்பே சொல்லிருக்கானே தட் ஈரான் வந்து they should not be coming now, it is not the right time அப்படின்ட்டு சொல்லிருக்கானே. It will not be appropriate இல்ல for Iran, அதுதான் சொல்றேன். இது appropriate for அவன் Iran என்ன squad சொல்றான்? to be at this summer's World Cup for their own life and safety அப்படின்ட்டு ட்ரம்பே ஒரு மாதிரி ஒரு த்ரெட்டனிங் இல்ல நோட் இது வந்து இப்போ இஃப் இட் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வேர்ல்ட் கப் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது இப்போ இல்ல, இப்போ ஆஸ் ஆஃப் நவ் மேபி இட் இஸ் ஆன். பட் என்னன்னா, இப்போ வந்து இவங்க எல்லாரையும் சந்தியில இழுத்து விட்டுருக்காங்க. ஓகே, வந்து இங்க பிரிட்டிஷ் பேஸ் அடிச்சிருக்கான், பிரெஞ்சு பேஸ் அடிச்சிருக்கான், எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஓகே, அடிக்க என்ன ஆகும்னா, எல்லாரையும் நீ வந்து வார்க்கு இழுக்கிற. ஓகே, அசர்பைஜான் அடிச்சா டர்க்கி உள்ள வரான். ஸோ அது மாதிரி எல்லாரும் வந்து இப்போ இது வந்து ஒரு எஸ்குலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ. ஆகக்கூடாது, மோஸ்ட் லைக்லி ஆகாது. ஒரு ஒரு ஐ ஹேவ் அ ஃபெய்த் இன் தட். ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின், உனக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே ஐசிசி டோர்னமெண்ட் முடிஞ்சு அவன் துபாய் போய் ஊருக்கு போகிறதுக்கே ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்ட்ராண்டட் டீம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் லாஸ்ட் இண்டீஸ். மேட்ச் தேர்ஸ்டே கிளம்பி போயிருக்காவா. ஆமா, இப்போ யோசிச்சு பாரு, அவன் உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுன்னு ஹோம் சிக்னஸ், கரெக்ட். அவ்வளோ கஷ்டம். அதுல வந்து யாரு மைக்கேல் வந்து இப்ப போட்டிருக்கானே, இங்கிலாந்து வந்து within 36 hours of their exit in that World Cup they are home. வேற சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட they are not home naka what அது is தட் இஸ் அதான் சொல்றேன். இது இந்த மாதிரி இப்ப இதெல்லாம் finally they have got some another special அது என்ன சொல்லுவா, charter flights and they are on their way home. இல்ல அத முதல்ல பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இத முதல்ல பண்ணிருக்கலாம். முதல்ல பண்ணிருக்கலாம். பட் charter flights available இருக்கணும்ல. Right, but what I'm trying to say is when you can dispatch England, I think it should be possible for other. What applies for England has to apply for other teams also. Anyway, that is a different argument. Ada udra. Adu anyway. England they don't have to go via Dubai or Emirates idla. Ama right, okay. Avan Frankfurt போய் போறான். Okay, fine. Whatever it is anyway. So fine. I get the point. But என்னன்னா, என்னோட பாயிண்ட் என்னன்னா, இது வந்து இந்த மாதிரி இப்போ இது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட்
ட்ரூலி குளோபல் டோர்னமெண்ட் சொல்ல முடியாது. ஓகே, இட்ஸ் இஸ் ஸ்டில் எசென்ஷியலி காமன்வெல்த் டோர்னமெண்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகே, வாட் அபவுட் ஆமா, FIFA? அதுதான் சொல்றேன். இப்போ இதுக்கே இவ்வளவு 48 பிரச்சனை teams இருக்குன்னா have அதுக்கு 48 எவ்வளவு பிரச்சனை teams have. இருக்கும்? யூ கேன் ஜஸ்ட் இமேஜின். அது கரெக்ட். இதை விட கான்ஃபிளிக்ட் இன்டென்சிஃபை ஆச்சுன்னா ஐம் சேயிங் அங்க எப்படி இருக்கும்? ம். ஸோ அது ஐ டோன்ட் திங்க் இப்போ நம்ம அது நடக்குமான்றதே நம்ம வந்து போக போக இந்த வாருடைய இன்டென்சிட்டி வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். பட் ஹோப்ஃபுல்லி இவனே ட்ரம்பே சொல்லிருக்கான் இட் வில் எண்ட் சூன் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் என்னது? எவ்வளவு soon. அவன் யூ வில் சே சம்திங் டுடே, நாளை காத்தால இருந்து யூ வில் சே சம்திங் எல்ஸ். அது விடு. அதாவது அது வந்து முடியும் போது முடியும், அப்படி எடுத்துக்கோயேன். அது முடியும் அவ்வளவுதான். போது முடியும்பா. அது ஹோப்ஃபுல்லி தலைவர் ஹோப்ஃபுல்லி பாட்டுக்கார்ல, ஹோப்ஃபுல்லி உலக சீக்கிரமா வாழ்க்கை முடியும். நடனம் அது ஒப்புக்கொண்ட பயணம், அது முடியும் போது தொடரும், நீ தொடரும் போது முடியும், அது முடியும் போது முடியும். அவ்வளவுதான். அது சரி அதனால சரி. அதை வச்சுட்டு நம்ம இந்த எபிசோட முடிக்கலாம். அப்புறம் இதுவே நெவர் எண்டிங் ஆட போறது. டெஃபினெட்லி நம்ம வந்து நிறைய பேச வேண்டியிருக்கு. வில் டாக் நெக்ஸ்ட் வீக். எஸ். டேக் கேர் படி, நெக்ஸ்ட் என்ஜாய். வீக் வேற ஏதோ வச்சிருக்கேன், ஏதோ சென்சஸ் பத்தி ஏதோ சொல்றியா? அது என்ன, கொஞ்சம் ஆமா, ஏதாவது லிஸ்ட் சென்சஸை சொல்றியா? பத்தி இருக்கு. இன்னொரு விஷயம், ரெண்டு விஷயம் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீக். இப்போ பெரிய ஒரு சரி. என்னது, அதாவது சென்சஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு. ஜூலை 17 வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்டிங் த சென்சஸ். பட் அது பேசுவோம். ஐ திங்க் வி வில் ஓகே ஹேவ் ஃபைன். டைம் ஃபார் தட். வி வில் ஓகே. ஃபினிஷ் நவ். ஓகே. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய்.